ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் க்ரீன் சில்லி. இன்றைக்கி என்னோடய பால்கனியில் எங்கள் வீட்டு பால்கனியில் நான் செடி வச்சுருக்கேன். அது என்னென்ன செடி, அதுக்கு பின்னாடி என்னென்ன கதை இருக்குது, அதுதான் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது வந்து பெரண்டையை ஒரே ஒரு கன்று நட்டு வச்சாலே, ஒரே ஒரு அந்த இதழ் மாதிரி இருக்கும் பார்த்தீங்களா, இது நட்டு வச்சாலே முளைச்சி வந்துடுது. இதில் வந்து 2 இலை தான். இது தொட்டி மாற்றினதுக்கப்புறம் இது வளரலை. இது செம்மண். நான் எங்கள் வீட்டுக்கு கீழே பக்கத்துலேயே எனக்கு செம்மண் கிடைக்கும், நான் அங்கேருந்து எடுத்துகிட்டு வந்துடுவேன். இது தொட்டி என்னென்னு பார்த்தீங்கன்னா 5 லிட்டர் வாட்டர் கேனு, அதை தான் கட் பண்ணி நான் தொட்டியாக மாற்றி வச்சுருக்கேன். இது வந்து தொட்டி தக்காளி செடி. இது இந்த மாதிரி வெள்ளை வெள்ளையாக பூச்சி வந்து பனி நல்லா ஃபுல்லாக செடி ஃபுல்லாக போயிடுச்சு, வீணாகவே ஆகிடுது. வேறு விதை தான் போடணும். இதெல்லாம் புதினா, எங்கள் அம்மாவோட வேலை. இது எப்படி வந்ததுன்னு பார்த்தீங்கன்னா, புதினா வாங்கி எங்கள் அம்மா ஆஞ்சிட்டு புதினா இலையெல்லாம் எடுத்துகிட்டு அந்த வேரோடு இருக்கிறத மட்டும் இந்த மாதிரி தொட்டியில் நட்டு வச்சுருவாங்க. அது முளைச்சி வந்ததுக்கப்புறம் இலையை எடுத்துகிட்டு யூஸ் பண்ணிக்குவாங்க. அது இப்போ காஞ்சி போச்சு, இதையும் எடுக்கணும். இப்போது இது என்னோடய இன்னொரு புது தொட்டி. இதில் வந்து நான் மிளகா விதை போட்டிருக்கேன். இதில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் சின்ன சின்னதாக விதை தெரியும். இது 2 தான் முளைஞ்சி வந்திருக்கு, மீதி எதுவும் முளைக்கலை. ஏன்னா நான் வந்து உரம்லாம் போடலை, செம்மண்லேயே நல்லா வளருன்றதுனால நான் அப்படியே தான் இதெல்லாம் வச்சுருக்கேன். இந்த தொட்டிக்கு பின்னாடி ஒரு பெரிய கதையே இருக்குது. இது வந்து தண்ணி கேன் ஊற்றுற கேனு. இது நாங்கள் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தோம். இது கொஞ்சம் இந்த மூடி லூஸ் ஆகிடுச்சின்னு சொல்லிவிட்டு இதை வெட்டி எடுத்து நான் தொட்டியாக வச்சுருக்கேன். இதில் முதல்ல நான் மிளகா செடி தான் போட்டேன், குண்டு மிளகா போட்டேன், நிறைய போட்டு பிசைஞ்சு விட்டுட்டேன். அதனால அது எதுவுமே முளைக்கலை. அப்புறம் நீட்டு மிளகா வாங்கிட்டு வந்து அதோட விதையை போட்டேன், அதுவும் பிசைஞ்சு விட்டுட்டேன், அதுவும் முளைக்கவே இல்லை. கொஞ்சம் ஒரு 10 நாள் கழித்து மொத்தமாக முளைஞ்சிருச்சு. ஒரு 20 செடிக்கு மேலே முளைச்சிருச்சு. இந்த ஒரு தொட்டிக்குள்ளேயே இவ்வளோ செடி முளைச்சிருச்சு. அது முளைஞ்சி வளர தொட்டியில் ஓட்டை போடாததுனால ஃபுல்லாக அழுகி மஞ்சளாகி இலையெல்லாம் பழுத்து போய் செடி காய ஆரம்பிச்சிச்சு. அதனால் மொத்தமாக நான் அந்த மண்ணை மாற்றிட்டு வேறு மண் எடுத்து வச்சுருக்கேன். இதில் வந்து வெந்தயம் போட்டிருக்கேன். இதில் பார்த்திங்கன்னா இங்கே தெரியும் வெந்தயம். இது வந்து கருப்பாகிடுச்சு. இதில் வந்து பூசணம் பூக்குது. இது பூசணம் பூத்துச்சுன்னா இது முளைக்காது. பூசணம் பூத்துருச்சு 2 3 4 தான் முளைச்சிருக்கு. திரும்ப இப்போ ஒரு ஸ்பூன் வெந்தயம் ஊற வச்சுட்டு திரும்ப போடணும் இதில். ஏன்னா எங்கள் அம்மா ரொம்ப நாளாக வெந்தயக்கீரை கேட்டுட்ருக்காங்க, அதுக்காக. இது துளசி. எங்கள் வீட்டு கீழ் வீட்டில் கொடுத்தாங்கன்னு எங்கள் அம்மா துளசி எடுத்துன்னு வந்து நட்டு வச்சுருக்காங்க. இதுலேயும் பூச்சி வந்துச்சு. நான் அப்பப்போ டெய்லி எனக்கு காலையில் எந்திரிச்சு வந்த உடனே இந்த செடிகளில் பூச்சி இருக்கா அதை தள்ளி விட்றது தான் எனக்கு பெரிய வேலை. எனக்கு தண்ணி ஊற்றலை, அதனால மண்ணெல்லாம் வறண்டு போயிருக்கு. உடம்பு சரியில்லை, இருந்தாலும் சரியாக தண்ணி ஊற்றலை, இது கவனிக்க முடியல. அதனால் இப்போ துளசியும் நான் வந்து இந்த தொட்டியில் ஓட்டை இல்லை, அதே மாதிரி இந்த தொட்டிலையும் ஓட்டை போடலை. இப்போ இதெல்லாம் புதுசாக நான் அரேஞ்ச் பண்ணேன், அதனால் இதெல்லாம் தொட்டியில் ஓட்டை போட்டு வச்சுருக்கேன். இதுலேயும் திரும்ப மண் மாற்றிட்டு நான் ஹோல் போட்டுட்டு வைக்கணும். துளசியும் திரும்ப புதுசாக தான் ஃப்ரெஷ்ஷாக தான் போடுறோம். இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இலை பழுத்து போயிருக்கு, சரியாக வளரல, காஞ்சி போயிடுச்சு. இதெல்லாமே காஞ்சி போன மாதிரி தான் இருக்குது, ஃப்ரெஷ்ஷாகவே இல்லை. அடுத்த தொட்டி இதில் வந்து மண் மாற்றி தான் வச்சுருக்கேன். தொட்டி கத்தாழை. இது வந்து எங்கள் மாமி எடுத்துகிட்டு வந்தாங்க கத்தாழை. ஒரு 2 செடி எடுத்துகிட்டு வந்தாங்க, 2 நட்டும். என் தங்கச்சி இதை கட் பண்ணி யூஸ் பண்ணது போக இது வந்து நான் வேறு தொட்டியில் வச்சுருந்தேன். ஓட்டை போடாததுனால அழுகி போயிடுன்னு சொல்லிவிட்டு தொட்டியை மாற்றி மண் மாற்றி எடுத்து வந்து வச்சுருக்கேன். இது மண் மாற்றினதுக்கப்புறம் என்னாச்சுன்னா இது மாதிரி ஒரு மாதிரி கலர் மாற ஆரம்பிச்சிச்சு. இது பழுக்கலை, ஆனால் கலர் ஒரு மாதிரி ப்ரௌனிஷாக வருது. இதில் பார்த்திங்கன்னா நல்லா பச்சையாக இருக்கும். இந்த செடி மட்டும் அந்த மாதிரி ஆயிடுச்சு. இது ஒரே ஒரு இதை மட்டும் நட்டு வச்சுருக்காங்க. இதில் குட்டியாக ஒன்று முளைச்சிருக்கு. ஒரே ஒரு இதை நட்டு இது குட்டியாக முளைச்சிருக்கு. இதுதான் எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. இதெல்லாம் ரோஜா இதழ். நான் உரம் போடுறேன்னு இதெல்லாம் போட்டு வச்சுருக்கேன். இது வந்து காலி வெறும் மண் தான் இருக்குது. இன்னும் இதில் எதுவும் நான் போடலை. இனிமேல் தான் விதை போடணும். இதில் தான் தக்காளி போடலான் இருக்கேன். இன்னும் 5 தொட்டி இதே மாதிரி இருக்குது. நான் இன்னும் ஹோல் போடலை. ஃபுல்லாத்தையும் போட்டுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக செடி வளர்ந்ததுக்கப்புறம் என்னோடய கார்டனிங் டிப்ஸ் நான் கொடுக்குறேன். ஏன்னா நான் இதெல்லாம் உரம் போடணுன்னு இருக்கேன். அது ஒரு வீடியோவாக போடுறேன். இப்போ இதெல்லாம் வந்து நான் சரியாக அரேஞ்ச் பண்ணல, திரும்ப ரீஅரேஞ்ச் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு அதை வீடியோவாக போடுறேன். ஏன்னா முதல்ல நான் போட்டது வந்து சரியாக எனக்கு தெரியாமல் நான் போட்டதுனால செடியெல்லாம் நிறைய வீணாக போச்சு. அதை நான் திரும்ப அரேஞ்ச் பண்ணணும்னு நினைக்கிறேன். கொஞ்சம் தான் அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்கேன். இன்னும் மண்ணெல்லாம் நிறையா மண் மாற்றணும், விதை போடணும். இது நான் வேறு வீடியோவில் டீட்டெயிலாக இதை எப்படி வளர்க்கணும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். அடுத்த விளாக் வீடியோவில் பார்ப்போம்.
தேங்க்யூ, பாய் ஃப்ரெண்ட்ஸ்.